அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்த ஆண்டு 2024 புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த சனிக்கிழமை எது? எந்த பொருட்களை எல்லாம் வைத்து பெருமாளை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த சனிக்கிழமை எது? புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளுமே மிக மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி முழுவதும் விரதம் இறந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளுமே மிக மிக முக்கியமானவை, அதிகம் சிறப்புடையவையாக கருதப்படுகிறது. புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21 வருகிறது. அந்த நாளிலேதான் மகா சங்கடஹர சதுர்த்தியும் வருகிறது. இந்த நாளில் மகாபரணியும் இணைந்து வருவது கூடுதலான சிறப்பு. இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரியது. சுக்கிர பகவானுக்குரிய அதிபதி மகாலட்சுமி. விநாயகர், பெருமாள், மகாலட்சுமி மூவரையும் வழிபட வேண்டிய நாள்தான் முதல் சனிக்கிழமை. இந்த நாளில் 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28 வருகிறது. இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மக்கள் விசேஷமாக கருதி விரதத்தை கடைபிடிக்கலாம். புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5 வருகிறது. இது நவராத்திரி காலத்தோடு இணைந்து வருவதால் தேவியர்களையும் பெருமாளையும் வழிபட்டு தேவியர்களின் அருளையும் பெருமாளின் அருளையும் பெறக்கூடிய அற்புதமான நாள். புரட்டாசி 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் 12 வருகிறது. இந்த நாளன்று திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பெருமாளின் திரு நட்சத்திரம் ஆகும். அது மட்டுமல்ல, விஜயதசமி நாளுடனும் இணைந்து வருவதால் அன்று விரதம் கடைபிடித்து தலிகை போட்டால் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிலைத்து சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளிலும் அவரவர்களின் குல வழக்கப்படி எந்த நாளில் நீங்கள் தலிகை போட வேண்டும் என்று தீர்மானித்து அதன்படி தலிகை போட்டு பெருமாளின் அருளை நீங்கள் பெறலாம். செப்டம்பர் 21 முதல் சனிக்கிழமையன்று நீங்கள் தலுகை போடுவதாக முடிவு செய்தால் அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தியை சேர்த்து வருது. நம்ம சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டையும் அன்னைக்கு சேர்த்து செய்யணும். முதல்ல செப்டம்பர் 18 அக்டோபர் 2 வரைக்கும் மகாலய பட்சமாக இருக்கிறதுனால தினமும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற பழக்கம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து எள்ளும் நீரும் தர்பையோடு சேர்த்து உங்கள் கட்டை விரல் வழியாக எல்லையும் நீரையும் இறைத்து உங்கள் முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் வைக்க வேண்டியது தான். தீர்த்து வைத்து முன்னோர்களுடைய ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மறுபடியும் குளித்துவிட்டு உங்கள் பூஜை அறையில் உள்ள விநாயகரின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி கொஞ்சம் அருகம்புல் அவர் பாதத்தில் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்தால் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கொழுக்கட்டையை 3 அல்லது 5 அப்படின்னு செஞ்சு வைத்து வணங்குங்கள். மாலையில் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அருகம்புல்லும் வாங்கி கொடுத்து தூப தீப ஆராதனைகளை கழித்து சந்திர தரிசனம் செய்து வணங்கிவிட்டு வீட்டிற்கு வாருங்கள். அந்த அருகம்புல் வாடியதும் அதை பொடி செஞ்சு நீங்கள் சாம்பிராணியோடு சேர்த்து தூபம் போட்டு வீடு மொத்தமாக காமிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளெல்லாம் ஓடிப்போய் நேர்மறை சக்திகள் வீட்டில் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சனிக்கிழமை
இந்த முதல் சனிக்கிழமை அன்னைக்கு 21/9/2024 தளிகை போடணும் அப்படின்னு நினைப்பவர்கள் உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் தளிகை போட்டு வழிபடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா பெருமாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பானகம் அல்லது கற்கண்டு, உங்களால் முடிஞ்சதுன்னா சர்க்கரை பொங்கல், வடை அல்லது 3 அல்லது 5 வகையான சாதங்கள் படைத்து நிவேதனமாக படைத்து வழிபடுங்கள். பெருமாள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தாமரை பூவையாவது வாங்கி வச்சு அவர் பாதத்தில் வையுங்க. ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு தட்டில் நாமக்கட்டி எதுக்காக பயன்படும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாமம் போடுவதற்கு. ஸோ புரட்டாசி முழுவதுமே நாமம் போட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். சனிக்கிழமையில் தளிகை போடும் பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க நாமம் போட்டுப்போம். தளிகை போடுபவர்கள் நாமம் போட பயன்படுத்தக்கூடிய நாமக்கட்டி, துளசி மாலை, பச்சை கற்பூரம், இந்த 3ஐயும் நம்ம நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். விலை குறைவான பொருட்களாக இருந்தாலும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான விருப்பமான பொருட்கள். தளிகை போட்டு நீங்கள் தளிகை போடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே கேட்குற அளவுக்கு உறக்க கூறி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபடுங்க. அந்த தட்டில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு வழக்கம் இருந்ததுன்னா, பெருமாள் உண்டியல் வச்சுருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ பணம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தையும் அந்த தட்டில் வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த உண்டியலில் அந்த பணத்தை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனைகள்லாம் செஞ்சு நம்ம மாலை வேளையில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் துளசி மாலை சாத்தி வழிபட்டு வாங்க. பச்சை கற்பூரம் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அதை உங்கள் பணப்பட்டியில் வச்சுக்கோங்க. துளசி மாலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாள் படத்துக்கே நீங்கள் சாத்தி வச்சுட்டு தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வழிபடலாம். இப்போ இந்த பதிவின் மூலமாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளிலும் எந்த சனிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு அந்தந்த சனிக்கிழமையுடைய சிறப்புகளையும் சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு முதல் சனிக்கிழமை என்று நீங்கள் பெருமாளை வழிபடணும் அப்படின்னா எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.